அமைச்சர் KR பெரிய கருப்பன் கோட்டையாக இருக்கும் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் மற்றும் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர், காரைக்குடி வட்டத்தைச் சேர்ந்த பகுதிகள், கானாடு காத்தான், பள்ளத்தூர் மற்றும் கோட்டையூர், திருமயம் தாலுகாவை சேர்ந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியா இருக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தொகுதியோட முக்கிய அடையாளமா இருக்கு. பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதியாவே இருக்குது. சிங்கம்புணரியில தென்னை மரங்கள் அதிகமாக இருப்பதால கயிறு உற்பத்தி குடிசை தொழிலாகவும் இங்க இருக்கு. செங்கல் தொழிலும் இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR நிலவரப்படி திருப்பத்தூர் தொகுதியில 1,30,644 ஆண் வாக்காளர்கள், 1,34,827 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தம் 2,65,474 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதி தேர்தல் வரலாற்றில் திமுக 8 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தொகுதியில் 2006 தேர்தலில் இருந்து திமுகவை சேர்ந்த KR பெரிய கருப்பன் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வராரு. கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய KR பெரிய கருப்பன் 1,03,682 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்கினார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அழகு மருதுராஜ் 66,308 வாக்குகளை பெற்று தோல்வியடைஞ்சார். 37,374 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற KR பெரிய கருப்பன் தமிழக அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு. சிவகங்கையில் திமுக கோட்டையா இருக்கிற திருப்பத்தூர் தொகுதி அமைச்சர் தொகுதின்ற VIP அந்தஸ்து பெற்றிருக்க NDA கூட்டணி சார்பில் களமிறங்க போவது யார் என்ற எதிர்பார்ப்போடு தேர்தல் களம் நகர்கிறது. முல்லை பெரியாருடைய அந்த பாசன கால்வாய் திட்டமானது நம்ம சிங்கம்னாரி பகுதி வரைக்கும் நிறைவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பிரான்மலை போன்ற பகுதிகளில் எல்லாம் அந்த திட்டமானது இன்றைக்கும் செயல்படுத்தல் இருக்குது. அந்த கால்வாய் தூர்வாரப்பட்டு அதனோட நீட்டிப்பு செய்து, குறிப்பாக இங்கே பெரிய கண்மாய் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பெரிய கண்மாய் பகுதிக்கு நீங்கள் அந்த கால்வாய் திட்டத்தை விரிவுபடுத்தினா இங்கே உள்ள விவசாயிகளுடைய எதிர்கால கோரிக்கைகள், விவசாயத்தில் நம்ம தண்ணீரை பெற்ற ஒரு பகுதியாக இந்த தொகுதி இருக்கும் என்று என்னுடைய முதல் கோரிக்கை. நீண்ட காலம் திருப்பத்தூர் தொகுதியில் நீண்ட காலமாக ரயில் மதுரை டு காரைக்குடி போகிறதாக இருந்துச்சு. அது சர்வேல தான் இருக்கு. ஒன்றும் யாரும் அதுக்கான இங்கே ஒரு 4 தவணை எம்எல்ஏ இருந்திருக்காரு, 2 தவணை மந்திரியா இருந்திருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டர் சிதம்பரம் இருந்தார், அவரும் ஒன்றும் பண்ணலை. நிதி மந்திரியாவே இருந்தார் இந்தியாவுக்கு, அவரும் ஒன்றும் பண்ணலை. இந்த தொகுதிக்குள்ள ஒரு சட்டக்கல்லூரியோ ஒரு விவசாய கல்லூரியோ கொண்டு வந்திருக்கலாம். தொழில் வளம் இங்கே உள்ள மாணவர்கள்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கு தான் போகிறாங்க. இங்கே ஒரு தொழிற்சாலையோ இதெல்லாம் இருந்திருந்தா அவர்கள் இங்கேயே பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பை இவர் பண்ணி கொடுக்கல. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுநீர் வசதி சரியா கிடையாது, குடிநீர் சரியா வர்றதில்ல, RO பிளான்ட் எதுவுமே ரன் ஆகுறது இல்ல. மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கட்டடம் தான் இருக்கு, உள்ள மருத்துவர்கள் இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம மதுரை, காரைக்குடி, சிவகங்கை இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் மேம்படுத்தினா மட்டும்தான் இது ஒரு டவுன்ன்ற அளவுக்கே இருக்கும். ஏன்னா இது கிராமத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கு. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே திருப்பத்தூர் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி கிடையாது. நாங்கள் படிக்கணும்னா இங்கேருந்து காரைக்குடி போகணும், இல்லைன்னா சிவகங்கை போய் படிக்கிற மாதிரி இருக்கு. சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி ஆரம்பிச்சாங்க, அது மாவட்டத்தோட இறுதியில் இருக்கு. சரி, எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் எங்களுக்கு வேலை இங்கே சரியாக கிடைக்கிறது இல்லை. ஒன்று சென்னை போகணும், எல்லாம் கோயம்புத்தூர் போகணும், அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே அடிப்படை வசதி கூட கிடையாது. காரைக்குடியிலேருந்து, அறந்தாங்கிலேருந்து, வேற மாவட்டத்திலேருந்து இங்கே படிச்சிருக்காங்க. இப்போ அந்த கல்லூரியே சரியானபடி செயல்பாட்டுக்கு இருக்கா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஓடிடுச்சு. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.